சண்முகபரணி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சவுந்தரபாண்டியை வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க பாக்கியத்துக்கிட்ட. சண்முகமும் பரணியும் அட்டகாசம் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சிவபாலன் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்தால் மட்டும்தான் அம்மாவை வந்து நல்லபடியாக வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர முடியும், நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கையில் வர்றப்ப ஏதாவது பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் அப்பா வந்து அரளு வாய்ப்பில் அப்படின்னு சொன்னோன்னே, நான் வேண்டாம் வேண்டாம், நான் அம்மாவுக்கும் சரி என் பொண்டாட்டிக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், பரணிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், இனிமேல் நான் வந்து தேவையில்லாமல் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னோன்னே, அப்புறம் எப்படின்னு அப்படின்னு ரத்னாவும் சரி இங்கே எசக்கியும் கேட்குறாங்க. எப்படி வந்து சமாளிக்க முடியும் அவரை சவுந்தரபாண்டிய, நீ வந்து சாதாரணமாக போய் வாயில் பேசினேன்னா அவர் வந்து கேட்டுருவாரா, போனேன் அப்படின்னு சொல்லி செல்லக்கனி வந்து சொல்கிறா, ஏதாவது கையில் பொருள் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த ஆள் கொஞ்சம் பயப்படுவான், இல்லைன்னா அன்றைக்கி வந்து இப்போ இது ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனதை கீழே தள்ளி விட்டான் பாரு, அந்த மாதிரி கஷ்டமாயிடும் அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஆளை வந்து எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் அதுக்கு வேறு ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மொத்தம் பேரும் என்ன பரணி வரையா அப்படின்னா, நீ எப்போ என் பேச்சை கேட்குற, சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ நான் தாராளமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மொத்த குடும்பமும் கிளம்பி வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து பரணி வந்து வேகமாக ஓடி வந்து அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா ஏமா இப்படி வந்து அவர்கிட்ட வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு, தேவையில்லாமல் வந்து நினைஞ்சிக்கிட்டு இருக்கே, வா கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறப்ப வந்து வைகுண்டம் அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாங்க, நீ என்னம்மா யாரும் இல்லாதவளா, உனக்காக இந்த அண்ணன் இருக்கான், ஏமா நீ வந்து இப்படி வந்து கஷ்டப்படுற அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு, இது இத்தனை நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டது போகாதா அப்படின்னு சொல்கிறப்ப சண்முகம் வந்து பேசுகிறாங்க, அத்தை அந்தளவு அவங்க வீட்டை விட்டு போகணும்னு வந்து சொன்னால் கூட உன் புருஷன் சொன்னி கூட வந்து மாற மாட்டேன் இல்லை நீ, அப்போ கூட என்னை வந்து உன் அண்ணன் பையனை வந்து நம்ப மாட்டேன் அப்படின்னோடனே, உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை, நான் வந்து வாழ்க்கை பூரா வந்து இவர்கிட்ட வந்து கஷ்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த குடும்பத்தில் என் வீட்டை விட்டுட்டுலாம் நான் உனக்காகலாம் வர முடியாது, என்னோட வந்து கஷ்டமோ நஷ்டமோ நான் அவர் கூட வந்து சமாளித்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏம்மா எந்த காலத்துலம்மா நீ இருக்க, இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லைம்மா அப்படின்னோடனே, இங்கே பாரு உனக்கு வேணால் வந்து இந்த காலம் அந்த காலம்னு இருக்கலாம், எனக்கு உங்கள் அப்பா வந்து விட்டுட்டுலாம் வர மனசே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், சரி விடு ஆனதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சவுந்தரபாண்டியும் அவங்க அக்கா வந்து பாண்டியம்மாவும் வராங்க. வந்தோடனே, ஆமாம் எதுக்கு அத்தை ராத்திரியில் வந்து என் வீட்டில் வந்து இப்படி வந்து எல்லாம் ஒன்று கூடி நிற்கிறீங்க, அவ்வளோதான் நான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன்ல அப்படின்னோடனே, அம்மாவை வீட்டை விட்டு போக சொல்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட நியாயம் இல்லையான பரணி கத்தி பேசணுன்னே, இங்கே பாரு கத்துறதுக்கெலாம் வேலை இல்லையே, நான் ஒன்றும் வந்து உன் அம்மாவை வந்து இங்கே நிற்க சொல்லலையே, அவளாக வந்து நான் வந்து வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன், அவள் போகாமல் என் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா, தேவையில்லாமல் குப்பையை வந்து நான் வெளியில் தான் போடுவாங்க தவிர வீட்டுக்குள்ளே ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னோடனே, எங்கள் அம்மாவை பார்த்து அப்படியா பேசுகிறா அப்படின்னோன்னே, ஆமாம் இந்த ஊரில் உள்ள எல்லாத்தையும் வந்து குப்பை எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் வந்து வச்சுப்பானே சண்முகம், அவன் வீட்டில் போய் வச்சுக்க அப்படின்னோடனே, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து என் அத்தையை வந்து நீ இப்படியெல்லாம் போய் அவமானப்படுத்திக்கிட்டு இருப்ப, உனக்கு வந்து பதிலடி நான் இப்படி கொடுத்தா பத்தாது அப்படின்னோடனே, வழக்கமாக வந்து சனியை வந்து சொல்கிறாப்புல ஓவராக சண்டை போடுவான், கையில் பொருள் எடுத்துகிட்டு வருவான், இப்போ எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கானே, ஏதாவது பெருசாக செஞ்சுருவானோ அப்படின்னு திட்டம் போடுவானோ அப்படிங்கிற, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னவோ நடத்திட்டு போங்க, என் வீட்டை முதல்ல வந்து காலி பண்ணிட்டு போங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தாத்திக்கிறாங்க. அடுத்தது பார்த்தா கரெக்டாக வந்து பாத்திர கடைக்காரர் வந்து ஃபோனை போடுறாங்க, ஏன்னா யார் அத்தை ராத்திரியில் எனக்கு ஃபோன் பண்ணுறேன், ஆனாலும் நீங்கள் இப்படி வந்து பாக்கியம் அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து பொண்டாட்டியை வெளில நிற்க வைக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, எனக்கு மட்டுமா தெரியும், ஊருக்கே தெரியும், அதான் போஸ்டர்லாம் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னோடனே, எனது போஸ்டர் அடித்து விட்றாங்களா, நான் சம்மந்தி நான் சொல்கிறத கேளுங்க, யாருக்கு யார் சம்மந்தி, முதல்ல ஃபோனை வை, உனக்கு போய் நல்லதெல்லாம் பேசுகிற மாதிரி என்னைய சொல்லணும், இனிமேல் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறவளை வச்சுக்காத அப்படின்னு, அதான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, உன் ஃபோனை வேறு நான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் வெளியில் வராங்க. வெளில வந்து பார்த்தா பஞ்சாயத்து உட்பட ஊரில் உள்ள எல்லாருமே வந்து சவுந்தரபாண்டி வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படியே வந்து கால் மேலே காலை போட்டுட்டு வந்து சண்முகம் செம மாதம் வந்து பார்க்குறாங்க, இவன் ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொன்னீங்க, இங்கே பார்த்தீங்களா என்ன பெரிய வேலையை பார்த்து வச்சுருக்கான் அப்படின்னு. ஆமாயா, உங்களுக்கு வந்து ஊரில் வந்து இத்தனை ராத்திரியில் வந்து என் பொண்டாட்டியை வந்து வீட்டை விட்டு அனுப்புறது தான் பிரச்சனை, அதுக்காக மொத்தமாக ஒன்று கூடியிருக்கீங்களே, இது என்ன விஷயம், என் குடும்ப விஷயத்தில் நீங்கள் யார் தலையிடுறது, அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து எந்திரிக்கிறாங்க. ஏஞ்சிட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னா, அந்த போஸ்டர் அடிக்க சொன்னேனே அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் மேலே தாளம் எல்லாமே அழைச்சிட்டு வா, யானையை அழைச்சிட்டு வா, என் அத்தையை வந்து நான் வந்து ஊரில் வந்து கௌரவமாக அழைச்சிட்டு போக போகிறேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இப்படி தான் காரில் எசக்கி அழைச்சிட்டு போனால் இப்போ வந்து போஸ்டர் அடிக்கிறாங்க, மறுபடியும் வந்து அன்றைக்கி நீங்கள் குடுன்னு ஓடுனீங்கள்ல அந்த மாதிரி ஒரு போஸ்டர் எடுத்து ஒட்டி விட்டானா ட்ராயரோட நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே,
ஐயோ செஞ்சாலும் செய்வான், இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் அப்படி வாங்க வழிக்கு உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து எல்லாம் சரியாக போகணும்னா மரியாதையாக வந்து என் அத்தையை வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னோடனே, யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் ஆகிற வேலையே கிடையாது, அதெல்லாம் முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்தீங்களா இப்போ கூட வந்து என்னம்மா பேசுகிறாருன்னு ஊர் மக்களில் வந்து பஞ்சாயத்து ஆளுங்க யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. ஏன் கேட்க மாட்டோம், இங்கே பாருங்கய்யா நீங்கள் வந்து செஞ்சது தப்பு, இந்த வீடு வந்து பரணியோட பேரில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை வந்து வீட்டை விட்டு போக சொல்கிறது வந்து உங்களுக்கு உரிமையே கிடையாது, அந்த வீட்டில் யார் தங்கணும் தங்கக்கூடாதுன்னு எல்லாமே பரணி தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது வந்து எங்கள் அம்மா இந்த வீட்டில் இருந்தால் இருக்கலாம், இல்லைன்னா இவங்க எல்லாரையும் வெளில போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பரணி அதிரடியாக சொன்னோன்னே, இதுக்கப்புறமும் சரியாக வராது, பேசாமல் மன்னிப்பு கேளுங்கன்னு சனியை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. டே மன்னிப்புலாம் தயவு செஞ்சு கேட்காத, யார்கிட்ட கேட்குறது, மானம் தானே, நான் போனால் போயிட்டு போகுது அப்படின்னோடனே, போகிறது வந்து உன்னோட மானம் கிடையாது ஏன் மானம், நீ மட்டுக்கு இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, இப்போ என்ன அவகிட்ட மன்னிப்பு கேட்க போறியா அப்படின்னா, வேறு என்ன பண்ணுறது, இங்கே பாரு பாக்கியம் நீ பேசாமல் வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி சும்மா வாயில் பரணி வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. வாயில் சும்மா வந்து வா போகலாம் அப்படின்னோடனே, எங்கள் அம்மாவை என்ன பார்த்து சொன்னேன், குப்பையா தேவையில்லாதது அப்படின்லாம் சொன்னேன்ல, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல, என் அம்மா சமைச்சு சாப்பிட்லன்னா இத்தனை வருஷம் நீலாம் வந்து நல்லா சாப்பாடு சாப்பிட முடியுமா, உன்னால் ஒரு காஃபி கூட வந்து வெளியில் உட்காந்து சாப்பிட பிடிக்காது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் எங்கள் அம்மா வந்து உனக்காக தானே சப்போர்ட் பண்ணேன், அதெல்லாம் மறந்து போயிடுச்சுல, அதுக்கு வந்து நீ உண்மையிலே மரியாதை எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணுன்னா நீ வந்து இப்போ வந்து மனசார மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு பாக்கியம் பேசாமல் கிளம்பி வா, இவங்க எல்லாம் கிடக்காங்க, வா வீட்டுக்கு உள்ளே போகலாம், அதை விட்டுட்டு நீ வந்து இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொன்னோன்னே, சண்முகம் வந்து கோவத்தில் வந்து கையை தூக்கி கத்துறாப்புல. இங்கே பாருங்க நானும் பொறுத்திருந்து கொஞ்சமாவது மாறுவேன்னு பார்த்தா நீ எதுவும் இல்லாமல் மேற்கொண்டு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, உன்னை வந்து இத்தனை வருஷமாக வந்து நாங்கள் கூப்பிட்டோம், மரியாதையாக வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து குடும்ப சொந்தம் எல்லாம் இருந்து கூப்பிட்டு கூட வர முடியாது, இது என்னோட வீடு, என் புருஷ வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு அவ்வளோ தூரம் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு சரி சமமாக நடத்தணுங்கிறது அந்த அறிவு கூட உனக்கு துளி கூட இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே பாரு யாருக்கு இதை பற்றிலாம் பேசுகிறது அப்படின்னோடனே, உனக்கு வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவன் பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க, இவன் ரொம்ப அமைதியாக சாந்த சுரூபம்னு ஆயிட்டான், இனிமேல் வந்து தைரியமாக பேசலாம் அப்படின்னோடனே, அப்படி மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சண்முகம் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து என் அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் அழைச்சிட்டு போகல, நான் அடுத்தது என்ன செய்வேங்கிறது எனக்கே தெரியாது, அந்த போஸ்டர் மீதி அடிக்க சொன்னேன் அடித்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, அவன் வந்து இப்போ ஊராக பாதி பேரை ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிறான், இது சரிப்பட்டு வராது, நம்ம பாக்கியத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கியம் தெரியாமல் செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு வந்து மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்து பேருக்கு வந்து சொல்கிறாப்புல. இதெல்லாம் செல்லாது அப்படின்னு பரணி கோவப்படுறாங்க. அதோட எபிசோட அதிரடியாக வேற லெவலில் முடித்தாங்க.